அஜித் சார் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா கால் பண்ணி பேசினாருன்னு இவர் சொல்லியிருந்தாரு. ஸோ என்ன நடந்தது அந்த ஃபோன் கால் அண்ட் ஹவு எக்ஸைட்டட் வர் யூ as a fan? வெரி எக்ஸைட்டட். ஏன்னா சர்வைவர் சாங் கேட்கறதுலேருந்து எவ்ரி டைம் ஷூட்டிங்க்கு சாங் அனுப்புறதுலேருந்து இப்போ ஆல்பம் சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆகுறதுலேருந்து ஆல்பம் எவ்ரி டைம் அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது நமக்கு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி பூஸ்ட் வரும். எனக்கு என்னைக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி கண்ணுலேருந்து தண்ணி வந்துடுச்சுன்னா ஐ திங்க் ஒரு 1 month முன்னாடி லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் சாங் வெறியேற ஷூட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், அனி ஐம் வெரி ப்ரவுட் டு பி ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னு. எனக்கு ஒரு கண்ணுலேருந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்து ஒரு பெரிய ஃபேனாக இருக்கிற ஒரு ஸ்டார் வந்து அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அந்த எனர்ஜி பூஸ்ட் வந்து நம்ம அடுத்து பண்ணுற வேலையில் இமீடியட்டாக அது தெரியும். இப்போ அவர்கிட்ட நம்ம ஃபோன் பேசிட்டு கீபோர்டில் உட்காந்தோம்னா சும்மா அப்படியே இப்படிலாம் போகும் கை. அதுதான். காஜல், நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுக்கும் ஐம் ஷோர் ஒரு ரொமான்டிக் பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் காதலடான்னு அனிருத் வந்து ரொம்பவே அழகா கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. I love the song and I actually like all the songs. I think Ani has done a fabulous job. He's outdone himself. And I loved shooting for Kadalada. It's a beautiful song. It's very nice. It's like a very haunting melody. Like it'll keep going on in your mind even after you hear it. So I loved the visuals. It's a very nice, beautifully shot montage song. And yeah, I really enjoyed it. அந்த பாடலை எழுதுனது வந்து கபிலன் வைரமுத்து எழுதியிருக்காரு. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவர் ரொம்ப ஒரு உண்மையான ரொம்ப ஒரு ஒரு பாசமும் ஒரு அன்பும் காதலும் கலந்த ஒரு பாடலாக அந்த பாடல் வந்திருக்கு. ஸோ காதலாட பாடல் வந்து இந்த ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லரில் வந்து அந்த காதலாட பாட்டோடைய பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அது கொடுக்கக்கூடிய இம்பேக்டாக இருக்கட்டும், இந்த கதைக்குரிய அடிநாதமாக அது அமையுது. தலைக்காக எழுதின ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லலாம், தலை விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி சொல்லுங்க சிவா சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ திங்க் சிவா சார் வந்து இதுக்கு லிரிக் எழுதியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சாங். இந்த பாட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்கிட்ட கதை சொல்லும் போதே அவர் சொல்கிறார், இதுதான் கம்பேக் சாங், அவரோட கம்பேக் சாங். இதுதான் படத்தோட ஒரு மெயின் பொசிஷனில் வருது. ஸோ அதுக்கு என்ன ஜானர் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சு சரி டெத் மெட்டல் அப்படின்னு ஒரு ஜானர் நான் காலேஜ்லலாம் வாசிச்சுட்டு இருப்பேன் அந்த ஜானர். ஸோ அது ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணிடணும். அது நான் சாருக்கு டியூனாக அமிச்சேன். அவர் அப்ராடில் இருந்தார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு 4 லைன் மட்டும் எழுதி கொடுத்தாரு, அந்த தலை விடுதலை. அங்கேயே வந்து நான் தயவுசெய்து நீங்கள் ஃபுல் பாட்டு எழுதிருங்க அப்படின்னு. ஐ திங்க் அவரோட அந்த லிரிக்கல் டேலண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் 2 பாட்டு ஆக்சுவலாக 2.5 பாட்டு எழுதியிருக்காரு அவர். அந்த 2.5 பாட்டுமே வந்து ரிவ்யூஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்த லிரிக்ஸ்க்கு அவ்வளோ ஒரு அப்ரிசியேஷன் வந்துருக்கு. நீங்க சின்ன வயசுல இருந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்து வளர்ந்த ஒருத்தங்க. ஸோ நீங்க வந்து முதல் படத்துல அஜித் சாரோட ஒர்க் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே ஆக்சுவலி அஜித் சார் கூட ஃபர்ஸ்டா என்ன கேட்டேன், அக்ஷரா ஜி யார் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தேன் அஜித் சார், ஐயோ அஜித் சார் இவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கூப்பிடுறாங்க அக்ஷரா ஜின்னு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயங்க. அது நிறைய பேரும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, மட்டும் ஜின்னு சொல்லுறது அது வேற விஷயம். அண்ட் ஹெல்ப்ஸ் பர்ஃபார்மன்ஸாக ஏதோ பார்த்தாங்கன்னா ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இது ரொம்ப பிடிச்சது, அது பிடிச்சது. ஸோ அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஸோ as an actor, as a newcomer, it's very encouraging. சிவா சார் நீங்கள் சொல்லுங்க, தலை விடுதலை இந்த சாங் கேட்டு தலை என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதியிருக்கேன் பாருங்க எப்படின்னு. எனக்கு எப்பவுமே வந்து ஒரு தோல்வி அப்படிங்கிற போது தோண்டிடக்கூடாது, ஒரு செட்பேக்குங்கிற போது அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணும், கண்டிப்பாக வெற்றி கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய எல்லாரோட லைஃப்லையுமே அது நடந்திருக்கும். ஸோ அது ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிற பொழுது தான் இந்த வரிகளை வந்து ஃபார்ம் ஆச்சு. எழுதி அது ஃபார்ம் ஆகி வரும்பொழுது பார்க்குறம்போது அது எல்லாருக்குமே பொருந்துச்சு. அஜித் சாருக்கு ரொம்ப அழகாக பொருந்துச்சு. ஸோ அவர் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரசித்தார். அஸ் அ லிரிக் ரைட்டராக கூட நீ ரொம்ப நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஆஃப் அப்ரிசியேஷன். வாவ், தி ஒன் அண்ட் ஒன்லி ஏகே இல்ல? நம்மளோட சன் நட்சத்திரங்களுக்கு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா போதுங்க, எங்கிருந்து தான் அவ்வளோ எனர்ஜி வரும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா அடுத்து வந்து இதே மாதிரி தான் ஒரு ஃபுல் எனர்ஜெட்டிக்கான பவர் பேக் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம்.
Halamati habi vandale halamati habibu Halamati habi vanda halamati habibu Halamati habi vandale halamati habibu Halamati habibu வெடிக்குது என் ஹார்ட் துடிக்குது உன கேட்டு மனசுக்குள்ள பஞ்சு மிட்டாய் ஸ்வீட் புருஷா புதுசு புதுசா தேடாதையா மனச கலைச்சு போட்டு தூங்காதையா அழகை அழக வச்சு படுத்தாதம்மா நீ தொட்டா உள்ள ஏறோ சும்மா சொல்றேனே ஏதோ ஒண்ணே இருக்கு லைட்டா புதி வர லூசா சுத்தி வர ஓகே சொல்லுறியா எனக்கு ஆட்டுக்குள்ள பச்சை குத்தியே போகாத பச்சை கிளியே பேசாம நீ பத்த வச்சியே காட்டு கொஞ்சம் பச்சை 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 கொடியே ஆட்டுக்குள்ள பச்சை குத்தியே போகாத பச்சை கிளியே பேசாம நீ பத்த வச்சியே காட்டு கொஞ்சம் பச்சை 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 கொடியே என் பச்சை கிளியே என் பச்சை 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 கொடியே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்ல ஸோ இன்னைக்கு நம்மளோட சன் ஆட்டோகிராஃப்ல மனசுக்கு நெருக்கமான மொமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு சன் ஆட்டோகிராஃப்ல அமேசிங்கான மொமெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then is bye from Pujita. இது சன் ஆட்டோகிராஃப்.